14 நாட்கள் உபவாச ஜெபமும் ஜெய ஜீவியமும் என்ற தலைப்பிலே நமக்கு இந்த நாட்களை ஆண்டவர் நியமித்து கொடுத்தார். இந்த 14 நாட்கள் உபவாச ஜெபத்தில் நீங்கள் முதல் நாள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு ஈசாக்கை எடுத்துக்கொள். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை நாம் சுதந்தரிக்கிறவர்களாக இருக்கணும். எல்லாம் நமக்கு இருக்கு. இன்றைய ஆதார வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எபிரேயர் 11:19. தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் தியானிக்கிற தியானம் பகுதியை ஆசீர்வதியும். வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களோடு பேசுங்கப்பா. எல்லா தடைகள் விலகட்டும். உமது வசனத்தை நாங்கள் கேட்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவரே, உம்மை தேடாதபடிக்கு காணப்படுகிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போ என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சப்மிஷன் இல்லாமல், இழக்காமல், ஆமென், தியாகம் செய்யாமல், அர்ப்பணிக்காமல் நாம் ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென். அப்போ ஈசாக்கை பெற்றுக்கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். ஈசாக்கை மீண்டும் பெற்றுக்கொண்டதற்கு காரணம் இந்த வசனத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென். சூத்திரம். சாதாரணமான ஒப்பு கொடுப்பது வேறே, பலியாக ஒப்பு கொடுப்பது என்பது வேறே. சாதாரணமாக ஒப்பு கொடுத்துடலாம். பலினா என்ன? அவனை கழுத்து அறுத்து கொல்ல வேண்டும். யோசிச்சு பாருங்க. காத்திருந்து தவமிருந்து கிடைத்த குமாரன். 75வது வயதில் தேவன் இவனை அழைத்தார். ஆபிரகாம், சாராள் 2 பேரும் 25 வருட காத்திருப்பின் பலனை பெற்றார்கள். ஒரே பேரான குமாரன். ஆமென். அவனை போய் பலியிடு என்று ஆண்டவர் அழைத்தார். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் சிலவற்றை நாம் இழந்திருக்கலாம். இந்த கால வேளையில் நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை, அந்த ரகசியத்தை அப்பன் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படியே பலிபீடத்தில் நாம் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த பலியின் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆக தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? இந்த 100 வயதில் ஈசாக்கை கொடுத்த பின் ஒரு நாள் அவனை சோதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல கவனிங்க, மாறி மாறி வருவது பாடமும் பரீட்சையும். ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுத்த பின் நமக்கு ஒரு பரீட்சை வைப்பார். எவ்வளோ தூரம் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப மிட்டம் டெஸ்ட் வைக்கிறோம், குவார்ட்டர்லி எக்ஸாம் வைக்கிறோம், ஹாஃபர்லி எக்ஸாம் வைக்கிறோம், அப்புறம்தான் ஆனுவல். அப்போ ஒவ்வொரு அந்த இடைப்பட்ட பகுதியில் நாம் எவ்வளோ கற்றுக்கொண்டோம் என்பதை நமது ஆசிரியர்கள் அறிய விரும்புகிறார்கள். இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்குறோமே, இவங்க எவ்வளோ கற்றுக்குறாங்க. அப்போ எக்ஸாம் ரிசல்ட் வந்தோன்னா தான் தெரியும் அது எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம், எவ்வளோ தூரம் புரியலை அப்படிங்கிறது எக்ஸாம் ரிசல்ட் வர்றப்போ தான் தெரியும். எப்படி இந்த ஸ்கூல் கல்லூரி வாழ்க்கையில் நமக்கு பாடமும் பரீட்சையும் மாறி மாறி வருகிறதோ, அதே போல கிறிஸ்தவத்திலும் நமது வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் வைப்பார். என் பிள்ளைகள் ஆமென் என்னை சார்ந்திருக்கிறார்களா, ஆசீர்வாதத்தை பிடித்திருக்கிறார்களா அப்படின்னு ஒரு பரீட்சை வைப்பார். அல்லேலூயா. 100வது வயதில் ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து விட்டு அவனுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறார். என்ன பரீட்சை அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த சம்பவத்தின் பின்னணி. ஆனாலும் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம்
22:2. அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அவனை என்ன செய்யணுமா? அவனை எரித்து பலியிட வேண்டும். எப்படி இருக்கும் அவர் சொல்றப்ப பாருங்க. சாதாரணமா சொல்லியிருக்கலாம், உன் மகனை பலியிடுன்னு. அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு? உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேச, எவ்வளோ சொல்றார். நேசம் அன்புங்கிறத இங்கேதான் ரொம்ப அழுத்தமா சொல்றார். முதல் விசை அந்த நேசத்தை பத்தி வருதுன்னா இந்த 22:2 தான். அப்போ அவ்வளோ நேசகுமாரன், எவ்வளோ நேசிக்கிற உன் பிள்ளைய நீ எனக்காக தருவியா அப்படிங்கிறார். கவனிங்க, அந்த பிள்ளையின் மேலே பெரிய வாக்குத்தத்தங்கள் இருந்தது. ஆமென். அந்த பிள்ளையை வைத்து தான் ஒரு பெரிய சந்ததியே உருவாக்க வேண்டும் என்று தேவன் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கு. அவன் பிறக்கிறதுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 84 வயசில் அந்த திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அப்போ 84 வயசில் கிட்டத்தட்ட 16 வருஷத்துக்கு முன்பாகவே இவனை பற்றி, இவனுக்கு பிறக்க போகிற சந்ததியை பற்றி, இவன் பிள்ளைகளின் பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகள், 4 தலைமுறைகளை ஆண்டவர் பட்டியலிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகிறத 15ஆம் அதிகாரத்தில் டீட்டெயில்டாக சொல்றார், இவன் பிறப்பதற்கு முன்பாகவே. அப்போ எப்படி இருக்கும்? 14 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின் குமாரன் அல்லவா உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் ஏசகுமாரன். அப்போ ஆண்டுடைய கட்டளை என்ன? பலியிடு. அது சாதாரண பலி அல்ல. என்ன பலி? தகன பலி. யோசிச்சு பாருங்க. இந்த கட்டளையை பார்த்தாலே நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு, ரொம்ப நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த பலியிடுவதை அவன் தீவிரப்பட்டது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. பெரியமானவர்களே, சில ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய, அதை இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமென். அதை இழக்க எப்போது வேண்டுமானாலும் கைவிட்டு போகலாம், அல்லது தேவனுக்காக அர்ப்பணிக்க, தியாகம் செய்ய நீங்கள் ஆயத்தம் என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இதுதான் சீக்ரெட், ரகசியம். ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னவென்றால் இழக்க ஆயத்தமா பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இருதயம் அதை இழப்பதற்கு எதுக்காக இழக்கணும்? உங்களுடைய அறிவின்மையான அல்ல, உங்களுடைய அறியாமையினால் அல்ல, கர்த்தருக்காக இழக்க ஆயத்தம் என்றால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். இவன் எப்படி கீழ்ப்படிந்தான்? நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக அழகான சொன்ன இந்த இழப்பதை குறித்த ஒரு வசனத்தை வாசித்து விட்டு அதுக்கப்புறம் ஆபிரகாம் தியானத்துக்கு வரலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். அல்லேலூயா. 100 times ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்ன? அதை விட ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு தான் விடுறதுக்கு மனசே இல்லை, தக்க வைக்க, மீண்டும் அதை பெருக்க நம்ம முற்படுகிறோம். ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். ஆமென். அதில் தவறு ஒன்றுமே இருக்காது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் 8 காரியங்களே சொல்றார். உன் தகப்பனை, உன் தாயை, உன்னுடைய சகோதரன் சகோதரி, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் நிலங்கள் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா 8 காரியத்தை சொல்றாரு. இவைகளெல்லாம் கர்த்தருக்காக விட ஆயத்தமா? ஆமென். அப்படின்னா ஸ்தோத்திரம், நீ 100 பலனை அடைவாய். அல்லேலூயா. ஆமென். சோதரன் விட ஆயத்தமா? ஆண்டவருக்காக விடணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவர்கள் எல்லாரையும் விட, தகப்பனை விட, தாயை விட, சகோதரனை விட, சகோதரியை விட ஆண்டவரை முதலாவது வைக்க நீங்கள் ஆயத்தமா? ஆமென். இப்படி 8 விதமான காரியங்களை 2 ஸ்கிப் பண்ணிடுறார். அதை மிக அழகாக எழுதி வச்சிருக்கிறார். வாசிக்க கேட்போம். மார்க்கு 10:30 வாசிக்கலாம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுங்க. கர்த்தர் சோத்திரம், அவைகளெல்லாம் இந்த பூமியிலே நூறத்தனையா பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆனா ஆயத்தமா இருக்கணும், இழக்க அவருக்காக. பிலிப்பியர் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டே குப்பையுமாக எண்ணுகிறேன். ஆமென். என்ன டெடிகேஷன் பாருங்க, என்ன அர்ப்பணிப்பு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக சில காரியங்களை நாம துணிவாக ஒரு முடிவு எடுக்கணும். ஆமென். இவர் என்ன முடிவு எடுத்தார்? இவருடைய மேன்மை என்ன? ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 3:5 நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபம்னு எதெல்லாம் தோணுச்சோ அவைகளெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தா செயல்களும் சரியா இருக்கும். எவைகளை எண்ணுகிறோமோ, சிந்திக்கிறோமோ, பேசுகிறோமோ, அதுக்கப்புறம் தான் செயல். அப்போ ஆர்ஜினே கரெக்டாக இருக்கணும், தியாகம் இருக்கணுங்க. தியாகம் இல்லாமல் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, உன் நேசகுமாரன் ஏக புத்திரனை எனக்காக ஒப்புக்கொடு. ஆமென். ஆபிரகாமை போல ஆண்டவர் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ கணக்கு பார்க்காமல், ஆமென், ஆர்கியூ பண்ணல, நோ பார்கைனிங். இஸ்மவேல் இருக்கானே, அவனை கொண்டு வரட்டா அப்படிலாம் கேட்கல. ஆண்டவர் கேட்டதை இம்மீடியட்டா கீழ்ப்படுகிறார். பார்த்தீங்களா? நான் அடிக்கடி சொல்வேன், காலம் தாழ்த்தி கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையின் அறிகுறி தான். நைட்டு சொப்னத்தில் சொல்றாரு, இதை எப்போ நிறைவேற்றார் அப்படின்னா அதிகாலையில். ஆமென். அதான் இம்மீடியட் இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 22:3 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, இரவு நேரத்துல சொப்பனத்துல சொல்றாரு, அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். நோ கொஸ்டின், no argument, no doubt, no tension, no wavering, no discussion. இதுதாங்க கீழ்ப்படிதலுக்கு மிக சிறந்த அச்சாணி. அதிகாலையில் எழுந்துட்டார். நீ அம்மா படுத்திருக்காங்க, சாராம்மா, அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண கொடுப்பாங்களா? 100 வயசுல கிடைச்ச குழந்தைய போய் பலியிட போறேங்கிறியே. அப்போ அவன் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல. சில கீழ்ப்படிதல் அப்படியே கண்மூடித்தனமாக நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஒரு ஒப்பு கொடுப்பு இருந்தால் தான் நம்ம மீண்டும் பெற்றுக்கொள்வோம். எவ்வளோ பேச்சு பேசலாம், ஆனால் செய்கை இருக்கிறதா? ஸோ ஒர்க்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா his faith was demonstrated by his works. அவனுடைய கிரியைகளினாலே அவன் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். ஆமென். நம்ம நிறைய பேசலாங்க, பேசிக்கிட்டே இருக்கலாம்.
ஆனால் செய்கை இருக்கிறதா, அதான் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் ஆண்டவரை முதலாவது வைக்கிறான். ஆமென். இந்த கீழ்ப்படிதல் எனக்கு தாங்கன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அதுதான் ஃபுல் சரண்டர், முழுமையான தியாகம், முழுமையான அர்ப்பணிப்பு. ஆமென். விசுவாசத்தில் ஒன்று சேர்ந்து ஒட்டிக்கிட்டே வரும். எப்படி நகமும் சதையும் பிரிக்க முடியாதோ, நகத்தை எடுக்கிறப்ப எதுவும் சேர்ந்து தான் வரும், சதையும் சேர்ந்து ஒட்டிக்கிட்டே தான் வரும், தனித்தனியாக பிரிக்க முடியாது. விசுவாசத்தில் மிக இன்றியமையாதது கீழ்ப்படிதல். ஆமென். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். பார்த்தீங்களா? ஆண்டவர் ஏதாவது நம்மகிட்ட கேட்டார்னா லெஃப்ட் ரைட் பார்க்கக்கூடாது, ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஆண்டவரை சந்தேகப்படக்கூடாது. அப்படியே நான் இதோ அடியேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த மோரியா மலை கிட்டத்தட்ட 45 மைல், 3 நாள் பிரயாணம். இவன் விசுவாசத்தை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? சும்மா இல்லை, விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொன்னார். 3 நாள் பிரயாணம், 3 நாளும் அந்த சின்ன பையனை அவன் கூட்டிக்கிட்டே போகணும். நமக்கு இப்போ ஒரு டெசிஷன் எடுத்தால் வீட்டில் போய் நம்ம டெசிஷன் மாறிடுது. இவன் 3 நாள் பிரயாணம் பண்ணி மலையில் போய் பலியிடுகிறான். அப்போ 3 நாள் பிரயாணத்தில் கூட இவன் இருதயம் மாறவே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன விசுவாசம்! தியானிக்க தியானிக்க ஆச்சரியமா இருந்தது. கான்ஸ்டன்ட் ஃபெய்த்துங்க, கண்டினியூஸ் ஃபெய்த் இருந்து கொண்டே இருந்தது விசுவாசம். நோ வேவரிங். ஆண்டவர் சந்தேகப்படலை. ஏன் இப்படிலாம் ஆண்டவர் சொன்னார்? சிலர் ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனால் இருதயம் முழுவதும் ஒரே புலம்பல். 3 நாட்கள் 45 மைல்கள் அவன் நடந்து கொண்டு போய் பலியிட போகும்போது கூட அவனுடைய இருதயம், ஆமீன், அவ்வளோ திடமனதாக இருந்தது. அல்லேலூயா. ஃபெய்த் அப்படின்னா ஆண்டவருக்காக எதையும் நான் விட ஆயத்தமாக இருக்கிறேன், அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. ஆக இழப்பது தான் ஃபெய்த்து. ஆனால் இழக்க ஆயத்தம் என்றால் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். ஆமென். நீங்கள் மூச்சை உள் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. மூச்சு என்ன செய்கிறோம்? இழக்கவும் செய்கிறோம். அப்படி தானே? மூச்சை வெளியே விடுறோம், உள்வாங்க. நம்ம உள் வாங்கிறது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். எப்படி உயிர் வாழ முடியும்? மூச்சை இழக்கவும் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. இவன் திடமானது பாருங்க. அந்த 3 நாட்கள் நெஞ்சு கல்லான நெஞ்சாக இருந்தது. கர்த்தருக்காக பலியிடுவதிலே, தன் மகனை அர்ப்பணிப்பதிலே, தியாகம் செய்வதிலே கருத்தாய் இருந்தான். ஆமென். அவன் மீண்டும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்போ என்ன அந்த கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் பாருங்க. கூட வேலைக்காரர்கள் வர்றாங்க, இவன் இடையில பேசுறதெல்லாம் நமக்கு தெரியும். அப்பா பலி செலுத்த போறீங்க, ஆமென், கட்டை இருக்கு, நெருப்பு இருக்கு, பலி மிருகம் எங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையெல்லாம் நம்மளுக்கு உள்ளத்தை ஒட்டச்சிரும். பார்த்தீங்க அப்போ எவ்வளோ திடமனதா இருக்கிறான். திடமனது இருதயத்தில் மாத்திரமல்ல, வார்த்தையிலும் இருந்தது. வாசிக்கலாம். ஆதியாம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவேன் சொல்லல, வார்த்தையிலும் விசுவாசம். ஆமென். we will return என்று சொல்லப்படுகிறது. அது எபிரேய மொழியிலே நஷுவா. நான் திரும்புவேன் சொன்னா அஷுவா. ஆனா இவன் சொல்றான், நாங்கள் திரும்புவோம். என்ன விசுவாசம்! வார்த்தையில் விசுவாசம், இருதயத்தில் அசைக்க முடியாத அந்த திட மனது, உறுதி, ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காத விசுவாசம், உடனடியான விசுவாசம். கவனிங்க, இந்த காலவெளியில இப்படி ஆண்டவர் மேலே நம்பிக்கையா இருந்தால் நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போகாது. ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இப்பவும் சொல்றேன். ஒரு முட்டை இருக்கு. முட்டை வெளியிலிருந்து தட்டுனா உடைஞ்சிரும். வெளியிலிருந்து வருகிற எல்லா தட்டு அதெல்லாம் அசையாம காத்திருந்தால் உள்ளே இருந்து ஒரு தட்டு தட்டும். ஆமென். அது என்னது?
கோழி குஞ்சு. அடுத்த ஜெனரேஷனே வருது பாருங்க. நம்ம வெளியிலிருந்து வருகிற அநேக தட்டுகளால் பாதிக்கப்படுறோம். உடனே உடைஞ்சு முடிஞ்சிருச்சு நம்ம வாழ்க்கை. சூழ்நிலை 1000 இருக்குங்க. மனிதர் என்னன்னாலும் பேசுவாங்க. அதுக்காகலாம் நம்ம வாழ முடியுமா? நம்ம இருதயத்தில் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும். நான் கர்த்தருக்காக வாழ்வேன். ஆமென். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. திரும்பி வருவோம். ஆமென். வார்த்தையில் விசுவாசம். கவனிங்க, இந்த தம்பிக்கு எத்தனை வயசு இருந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த வார்த்தையை வாசிக்கும் போது நம்ம ஒரு கெஸ் பண்ண முடியும். 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, ஈசாக்கின் மேல் கட்டைகளை வைக்கிறான். ஒரு ஆளை எரிக்கிறதுக்கு எவ்வளவு கட்டை தேவைப்படும்? அத்தனை கட்டைகளை சுமக்கிறது யாரு? ஓரளவு பெரிய பையன் தான். நம்ம வரைக்கும் குழந்தைய தூக்கிட்டு போன, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போல. அவன் நடக்கிற பையன். மோரியா மலையில் ஏறணும். நம்ம என்ன செய்வோம்? நான் வச்சுக்கிறேன் தம்பி, நீ வா. அவன்கிட்ட ஒரு சமயம் கொடுக்கறது இல்லை. ஆய்வு அறிக்கையை சொல்கிறாங்க, யாரெல்லாம் பிள்ளைகளுக்கு இப்படி நல்ல சின்ன வயசுலேருந்தே அவங்க லக்கேஜை சுமக்க விடுறாங்களோ பெரிய ஆளாக வருவாங்களாம். பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்த்துடக்கூடாது. இவன் எல்லா சுமையும் யார் மேலே வைக்கிறான்? ஈசாக்கு மேலே. இவர் என்ன எடுத்துருக்காருன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, தன் கையிலே நெருப்பையும், இவன் கையில் வெறும் நெருப்பு, கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். பாத்தீங்களா? நம்ம கொடூர தகப்பன்னு நினைப்போம். எதிர்காலத்தில் அவன் எல்லாம் எத்தனையோ பாரங்களை சுமக்கணும். அப்போ எவ்வளோ அழகாக தன்னுடைய பிள்ளை வளர்ப்பு பாருங்க. ரொம்ப முக்கியங்க. பிள்ளைகளுக்கு கஷ்ட நஷ்டம்லாம் தெரியணும். அதுக்காக அவங்கள போட்டு அப்படியே அமுக்கிருங்கன்னு சொல்லலை. கட்டைகளை எடுத்து போகிற அளவுக்கு வெயிட்டு தாங்குவான்னு தெரியும் தகப்பனுக்கு. சும்மாலாம் பாரப்படுத்த மாட்டார். அப்போ கட்டைகளை எடுத்து போகிற அந்த அளவு தான் அவனுடைய வயது. கவனிங்க, இப்படி எடுத்துட்டு போய் அவனை படுக்க வைத்து ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகள் மேல் அவனை கிடத்தினான். அல்லேலூயா. அப்படி கிடைத்தி அவன் இருதயம் எவ்வளோ உறுதியாக இருந்திருக்கு பாருங்க. 3 நாளைக்கு முன்பாக ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவதில் அவன் தீவிரமாய் இருந்தான். ஆமென். தன்னுடைய ஏக சுதன்னு பார்க்கல. ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறார். என்ன டெஸ்ட் அப்படின்னா, 100 வயசுல கொடுத்துருக்குறோம். ஆபிரகாமுக்கு மகன் முக்கியமா, நான் முக்கியமா? அதான் டெஸ்டிங். நம்ம என்ன ஆசீர்வாதத்தை பிடிச்சுக்குவோம், ஆண்டவரை விட்டுருவோம். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு பிஸியான வேலையை கொடுப்பார். நீங்கள் கர்த்தரை கருத்தா தேடணும். அப்போ எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்போ வேலை முக்கியமா, ஆண்டவர் முக்கியமா அப்படிங்கிற ஒரு இதில் போயிடுது. பார்த்தீங்களா? நம்மளால் நினச்சா முடியுங்க, நம்ம செய்கிறதில்ல. அதுதான், தட் இஸ் அ ப்ராப்ளம். செய்ய முடியும், ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். உங்கள் எக்ஸ்ட்ரீம் தெரியும், பாஸ்டர் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னா நீங்கள் எனக்காக செய்ய வேண்டாம். உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஆண்டவருக்கு உள்ள தொடர்பு, இதுக்கு மேலே என்னால் முடியல ஆண்டவரே அப்படின்னா அதை பார்த்துக்குவார். அவன் மன்னிக்காமல் இருக்க மாட்டார். கண்டிப்பாக மன்னிக்கிற தேவன். ஆமென். ஆனால் நம்ம இருதயத்தை நல்லா தெரியும், இதை நம்மால் ஆல்டர் பண்ண முடியுமா முடியாதா. இவன் பாருங்க, அந்த 3 நாட்கள் அவன் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன். ஆமென். என்ன நம்பிக்கை அப்படின்னா, 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பேரில் அவ்வளோ நம்பிக்கை. ஏன் சந்ததியினிடத்தில் தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்,
அவன் மூலம் உன்னுடைய எதிர்கால சந்ததிகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகுவார்கள் என்று வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். ஈசாக்கு மேல தான் வச்சிருக்கிறார். இஸ்மவேல் இருந்தா கூட அவனை கூட அனுப்பி விட்டாரு. இப்படி சொன்ன ஆண்டவர் பொய் சொல்லுவாரா? பொய் சொல்ல மாட்டார் என்கிற நம்பிக்கை. ஆமென். இப்ப நான் அவனை வெட்ட போறேன், வெட்டினாலும் பரவாயில்ல, இவன் இறந்த பின்பு உயிரோடு எழுந்து கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை என் தேவன் நிறைவேற்றுவார் என்கிற அந்த அத்தனை ஆணித்தரமான நம்பிக்கை. அல்லேலூயா, ஆமென். அவ்வளோ நம்பிக்கைங்க. இவனை இப்ப கழுத்தறுத்து கொள்ள போறேன், இவனை எரிக்க போறேன், ஆனாலும் இவன் மேல் இருக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறி ஆண்டவர் சொன்னதுதான் பலிக்குமே ஒழிய ஏன் இந்த சோதனை கீழ்ப்படியாமைனால அவன் மேல் இருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறாம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன நம்பிக்கைனா 4 விதமான நம்பிக்கை. முதல் நம்பிக்கை, ஆண்டவர் ஒருபோதும் தீமை செய்ய மாட்டார். அல்லேலூயா. இரண்டாவது நம்பிக்கை, அவர் ஞானம் நிறைந்தவர். அவர் சொல்றத நான் கேட்கணும், நான் சொல்றத ஆண்டவர் கேட்கக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அல்லேலூயா. ஞானம் நிறைந்தவர். ஆமென். ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். 4வது தலைமுறை வரை அவர்கள் இந்த இடத்துல இருப்பாங்க. மீண்டும் அவர்கள் எகிப்துக்கு போய் அடிமைகளாய் திரும்பி வருவாங்க. ஒரு பெரிய திட்டத்தை வைச்சிருக்கிறார். அந்த திட்டமே நிறைவேறும் என்ற ஆழமான நம்பிக்கை. ஆமென். மட்டுமல்ல, என் தேவன் நீதி உள்ளவர், ஒருபோதும் நியாய கேடான காரியத்தை அவர் செய்யவே மாட்டார். ஆமென். மட்டும் 4வது, ஆல்மைட்டி காட், வாக்குறுதிகளை என் தேவன் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்படி 4 விதமான அசைக்க முடியாத நம்பிக்கை, விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்ததுனால கத்தியை எடுத்து ஓங்கி வெட்ட போறான். ஸ்டாப் இட் அப்படிங்கிறார், நிறுத்து. நம்முடைய தேவன் கேட்பார், நம்ம எவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறோம் பார்ப்பார். அல்லேலூயா. ஒருபோதும், அடிக்கடி சொல்லுவேன், மனிதர்களுக்காக கீழ்ப்படியாதீங்க. ஆமே. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க நினைக்கிறவங்க ஒருத்தவங்க கூட பக்கத்தில் வரமாட்டாங்க. மனிதர்களுக்காக, சக விசுவாசிகளுக்காக, பாஸ்டருக்காக கீழ்ப்படியாதீங்க, கர்த்தருக்காக கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய கீழ்ப்படிதல் நிரந்தரமாக இருக்கும். ஆமே. அந்த கீழ்ப்படிதலை இருதயத்தை பார்த்துருவார் ஆண்டவர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து முடிவு பண்ணிடுவார், முழுவதுமாக தான் அர்ப்பணிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிப்பதிலே அவர் தீவிரப்படுகிற தேவன். அல்லேலூயா. 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22:16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால், இந்த காரியத்தை பேசினபடியான் இல்ல, செய்தபடியால். ஆமென். சோ நம்ம எல்லாரும் தெரியும், விசுவாசம் என்பது அது கிரியைகளிலே காணப்படும். கவனிங்க, விசுவாசம் கிரியைகளினால் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது. கிரியைகளிலே காணப்பட வேண்டும். அதை செய்தபடியால் ஆண்டவர் அடுக்கடுக்கா அவனை ஆசிக்கிறார். 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை மட்டும் நீ கீழ்ப்படிஞ்சிட்டப்பா, நீ எதையுமே பார்க்கல, பாராமல் அப்படின்னா லெஃப்ட் ரைட் பார்க்கல, மனைவிட்ட சொன்னா தடுத்துருவாளே, மனைவிட்ட சொல்லல, யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணல, 3 நாட்கள் கான்ஸ்டன்டான ஆமென் சோத்திரம் கண்டினியூஸான ஃபெய்த். ஆமென். ஆண்டவர்கிட்ட பேரம் பேசல, கேள்வி கேட்கல, வாக்குவாதம் செய்யல, படபடக்கல, சந்தேகப்படல, அப்படியே கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இலக்கு ஆயத்தமா? கண்டிப்பாக நீங்கள் இழந்தவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். சோதரர், பெற்றுக்கொள்வதற்காக கீழ்ப்படியக்கூடாது, அதையும் பார்த்துருவாரு. பெறுவதற்காக கீழ்ப்படிக்கணும். பாஸ்டர் சொல்லிட்டாரு, சத்தியத்தை கேட்டுட்டோம், ஆக 100 மடங்கு இதை பெற போறோம்னு சொல்லி அதுக்காக இழக்கக்கூடாது. இழந்துருவோமே என்று சொல்லி நீங்க ஆண்டவருக்காக எதையெல்லாம், உங்க நேரம், உங்களுடைய தாளந்து, உங்களுடைய பலன், இவைகளெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, முதலீடுங்க தேவ சமூகத்தில்.
அதையெல்லாம் இழக்க ஆயத்தம் என்றால் அவைகளை நீங்கள் 100 அத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். எபிரேயர் 11:17. மேலும் விசுவாசத்தினாலே இதுதாங்க அச்சாணி. எல்லாம் விசுவாசம், ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசம். பை ஃபெய்த் 40 வசனத்தில் 41 தடவை வந்திருக்கிறது விசுவாசங்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். எப்படி ஒப்பு கொடுத்தான்? ஏன் ஒப்பு கொடுத்தான்? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப எண்ணி தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்கை நம்பு, சந்தேகப்படாது. நாமே உந்தன் வாக்கை வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. நல்ல பிதாவே, இந்த அருமையான முதல் நாள் கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். 14 நாட்கள் உபவாச ஜெபம் என்ற தலைப்பிலே ஜெய ஜீவியம். ஆண்டவரே சோத்திரம், நாங்கள் ஒரு ஜெய ஜீவியம் செய்கிற கிறிஸ்தவர்களாக இருக்கணும் சுவாமி. ஆண்டவர் இழக்கவும் கர்த்தர் எதெல்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோரோ அவைகளெல்லாம் நாங்கள் இழக்க, பலிபீடத்தில் வைக்க, தகன பலியாக சுட்டரித்து, சுய சித்தத்தை ஆண்டவர் சுட்டரித்து தேவ சித்தத்தை நாங்கள் செய்யணும் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கப்பா. எங்களுடைய இருதயத்தில் 1000 எண்ணங்கள் இருக்கலாம், யோசனைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டோடைய சித்தமே நடக்கட்டும் என்று அர்ப்பணிக்கும் போது 1 மடங்கு அல்ல 100 மடங்கு ஆசீர்வதிக்க நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.